ஏமா ஊரே உன காணன்னு தேடிட்டு இருக்கு, நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அது வந்து வந்து போய் நிறுத்திட்டு இருக்காத, அங்க வந்து போலீஸ் கிட்ட சொல்லு. போலீஸா? ஆமா போலீஸ் தான். வாமா வாமா, யோசிக்கிற? வாமா வாமா. என்ன வெண்ணிலா, எங்க போயிருந்த நீ? அது இல்ல முத்து மாமா, அங்கதான் நான் இருந்த முத்து மாமா. அப்படின்னா அடுத்து செக் பண்ண வேண்டியது இவங்கள தான். கூட்டிட்டு போங்க. என்ன முத்து மாமா? ஒண்ணுல அம்மங்கலத்துல இருந்த தாலிய காணோம். அம்மன் தாலியை காணுமா? ஐயோ, சாமி பக்கத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் சோதனை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் ஒன்னையும் தேடினா போன காணோம் அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. என்ன முத்து மாமா, தாலியை காணோம்? ஐயோ, அது யார் முத்து மாமா எடுத்தாங்க? தெரியலையே, என்ன நடக்குன்னு புரிய மாட்டேங்குது. அதான் ஒரு இதுக்கு இது செக் பண்ணுறாங்க. நீ போயிட்டு வந்துரு மாமா. ஒன்றும் இல்லைங்க, பாரு அவங்க சொல்றாங்கல்ல, அது ஒரு இதுக்காக நீ போயிட்டு வந்துரு. சரி முத்து மாமா. நடமா வா. இல்ல, நான் ஒன்னும் திருடலங்க. அப்படியா? செக் பண்ணிடுவோம். இது என்னது? இது என்னோடதுங்க. உன்னோடதா? எங்க காமி பாப்போம். அவரு காமிமா. காட்டுமா. முடிச்ச அவுத்து காட்டுமா. அவரு அவுத்து காட்டுமா. இது வந்து வேற, நீங்க தேடுறது கிடையாது. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். முடிச்ச அவுத்து காட்டு. காமிமா. சொன்னா கேளுமா. முந்தானையில என்ன முடிஞ்சு வச்சிருக்க? எதுவா இருந்தாலும் காட்டு. அங்க ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நீ என்னடானா என்னோடது உன்னோடது அவங்களோடதுன்னு சொல்லி நேரத்தை கடத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எடு எடு, எடுத்து காட்டுமா. முடிச்ச அவருன்னு சொல்றல. அவருமா அவருன்னு சொல்றல. இது அம்மன் கழுத்துல இருந்த தாலி தானே?
இல்லன்னு சொல்லிட்டு இது எப்படிமா உன் முந்தானையில வந்துச்சு? ஐயோ இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியல. எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியாதா? இப்பதான் காமிக்க மாட்டேன் இவ்ளோ அடம் பிடிச்சு நின்னுட்டு இருந்த. இது கை கால் வளைச்சு தானா வந்து உன் முந்தானையில முடி போட்டுச்சா? ஓமா மாதிரி இருந்தது, என்னமா நடிக்கிற நீ? கொண்ட நகை குடுன்னு சொல்ற, குடுமா. இங்க பாத்தீங்களா அம்மனோட தாலி. இவதான் முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்தா. கேட்ட எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு சொல்றா. என்ன வெண்ணிலா இது? அம்மனோட தாலி எப்படி உன்கிட்ட? இல்ல மாமா, சத்தியமா நான் எடுக்கல முத்து மாமா. நீ எடுத்தியா வெண்ணிலா? நான் போய் திருடுவேனா முத்து மாமா? அதுவும் அம்மன் தாலிய போய் நான் திருடுவேனா முத்து மாமா? சத்தியமா இல்ல முத்து மாமா. எனக்கு தெரியும் வெண்ணிலா, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். ஆனா அம்மன் தாலி எப்படி உன்கிட்ட வந்துச்சு? என்ன நடந்தது வெண்ணிலா? வெண்ணிலா, இல்ல தயவு செய்து என்ன நடந்துன்னு சொல்லு வெண்ணிலா. வெண்ணிலா, இதுதான் அவன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலி. என்ன வெண்ணிலா, இதை பாருமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், யாருக்கிட்டையும் சொல்லிடாது. பேசாம இருக்காது வெண்ணிலா, சொல்லு வெண்ணிலா. பேசுறேன். ஏமா, திருடுறதையும் திருடிட்டு என்ன கதை சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இவ்வளவு பேர் இருக்கோம், நீ பாட்டுக்கு ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பாத்தியா, இப்ப நீ வாயை திறந்து பேசலன்னா கண்டவெல்லாம் உன்னை பத்தி எல்லாரும் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க வெண்ணிலா. தயவு செய்து என்ன நடந்துன்னு சொல்லு வெண்ணிலா. இல்ல முத்து மாமா, எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அண்ணாமலான்னு சொன்னாரு. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? கல்யாணம் நடக்க போதா? பெரிய கனவு கோட்டையால இருக்கு. அப்புறம் என்ன முறைச்சு என்ன பண்றது? பாக்கி கதை என்னன்னு கேளுங்க. வெண்ணிலா, வெண்ணிலா, அதுக்கப்புறம் என்ன நடந்து சொல்லு வெண்ணிலா. அண்ணாமலை அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு தாலி கொடுத்தாரு. ஆனா சத்தியமா அவர் கொடுத்தது இந்த தாலி இல்ல, அது மஞ்ச கயித்துல இருந்துச்சு. அந்த தாலி வேற. ஆனா இந்த தாலி எப்படி என் முந்தானைக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. இந்த அண்ணாமலைக்கு அறிவு இல்லாம கொஞ்சம் ஏன் நம்ம தேவை நம்ம இந்த மாதிரி வெள்ளம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு. என்ன வெண்ணிலா, நீயாவது அப்ப அண்ணாமலை எங்க? அண்ணாமலை அண்ணன் எங்கன்னு எனக்கு தெரியல, அவர் வரவே இல்ல. பாத்தீங்களாப்பா அநியாயத்தை? கல்யாணம் பண்ணிக்க போற முத்தரசுக்கு தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ற விஷயமே தெரியல. ஏமா வெண்ணிலா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரே உன் அண்ணன் அண்ணாமலை, அவன் எங்கம்மா? ஆளைய காணுமே. அது எப்படிமா? அது ரெண்டு பேருமே பக்கத்துல இல்லாதப்ப நீ மட்டும் தாலியை திருடி வச்சிருக்க, அதுவும் அம்மனோட தாலியை திருடி வச்சிருக்க. சத்தியமா நான் திருடவே இல்ல, என்ன நம்புங்க. ஆமாமா, நீ திருடல. யாரோ மந்திர மாயம் பண்ணி உன் முந்தானில கொண்டு வந்து அம்மனோட தாலியை முடிஞ்சு வச்சிட்டாங்க. இங்க பாருங்கப்பா,
இவங்களாம் நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ கூட்டு களவாணித்தனம் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுதுப்பா. முத்தரசன் இதுக்கு உடனே நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன முத்தரசு கை நீளுது? அவ திருடிட்டு நிக்கிறான்னு கேள்வி கேட்டதும் நீ கோவப்பட்டனா அப்ப அந்த திருட்டுல உனக்கு உடனே தானே அர்த்தம்? உங்க வீட்டு பொண்ணு மட்டும் திருடிட்டா அமைதி ஆயிடுமா நாங்க? டேய், தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வெளியில அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுங்க. உங்க எல்லாத்துக்கும் அவளை பத்தி தெரியும்ல. அவ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண மாட்டாங்க, என்ன நம்புங்க. அவ சத்தியமா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணவே மாட்டான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க கட்டிக்க போற பொண்ணுங்கிறதால மட்டும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கங்கறது என்ன நிச்சயம்? இதே விஷயத்த மத்தவங்க பண்ணியிருந்தா இந்த மாதிரி நடந்துக்குவீங்களா நீங்க? ஏய், நாக்குமான பல்ல போட்டு பேசாத. நான் என்னைக்குமே நியாயமா தான் நடந்துப்பேன். யாரு பக்கம் நியாயம் இருக்கா அவங்க பக்கம் மட்டும் தான் நான் பேசுவேன். ஆமா ஆமா, இப்ப ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நியாயத்தை பத்தி பேசுறீங்களே முத்தரசு. இத பாருங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இத சும்மா விடக்கூடாதுங்க. ஏதாவது பண்ணியே தீரணும். உங்க எல்லாத்தையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியும்ல. அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வெளியில போய் சொல்ல மாட்டாங்க, நம்புங்க. ஆமா ஆமா, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனா திருட மட்டும் செய்வா. டேய், இத பாருடா, உன்னோட பழி உணர்ச்சி தீர்த்துக்கிற நேரம் கிடையாதுடா இது. நர்சு, நீ தப்பு பண்ணிட்டு இருக்கடா. ஆமா, எங்களுக்கு பழி உணர்ச்சி இருக்கு. ஆனா உங்களுக்கு திருட்டு உணர்ச்சி இருக்கு. இப்படி சாமி சொத்தை திருடி திருடி திங்க பாக்குறீங்களே. ஊர்ல பெரிய குடும்பம் வேற பேரு. கடைசியில எப்படி சொத்து சேர்த்தீங்கன்னு இப்பதானப்பா தெரியுது. இந்த திருடிக்கு நீ வக்காலத்து வாங்குறிய. நீ அந்த கூட்டத்துல ஒன்னா திருடின்னு சொன்ன என்ன முத்தரசு இப்படி அடிச்சுக்கிறீங்க? திருடிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல அவளை பிடிச்சி மரத்துல கட்டுங்க. யார மரத்துல கட்ட சொல்ற? வெண்ணிலா பார்த்து சொல்ற? ஆமா, வெண்ணிலாவை தான் சொல்றோம். திருடிக்கு போய் என்ன மரியாதை? பிடிச்சு கட்டுங்கடா. டேய், காணாத நர்சு, முத்து மாமா, போங்கடா, போய் கட்டுங்கடா அவளை. டேய், எவனாவது பக்கத்துல வந்தீங்க? முத்து மாமா, ஐயோ வேண்டாம், கிட்ட வராதீங்க. வேண்டாம் மாமா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பிடிச்சு கட்டுங்கடா. நர்சு வேண்டாம். ஏய், போடா. எவனாவது அவளை கைய வச்சுங்க. சொல்லிட்டு இருக்கல. உங்களுக்கு திருடுறது மட்டும் நல்லா இருக்கும். டேய், என்ன வேடிக்கை பார்த்து சீக்கிரம் கட்டுங்கடா. டேய், அவளை கைய வச்சுங்க. டேய், சொன்னா கேளுப்பா, அடிக்காத நிறுத்து. ஏங்க விடுங்க, எங்க ஊர் பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம்.
நிக்கிறீங்க? தோலை உரிச்சிடுவேன்.